ஹாய் வெல்கம் டு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஜாவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் டாட் ஸ்டார்ட் பண்ணுற கால் பண்ணுறோம், அது ஏன் இன்டர்னலாக ரன் மெத்தடை கால் பண்ணுது. நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கான்செப்ட் என்னன்னா, டாட் ஸ்டார்ட் கால் பண்ணதான் நியூ த்ரெட் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இது ரன் மெத்தடாக ஏன் டிஃப்ரெண்ட் மெத்தடாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னோட கோட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஜஸ்ட் என்னுடைய ஆப் டாட் ஜாவா மெயின் மெத்தட் இருக்குது. இதில் ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணுறேன். அந்த த்ரெட்டுக்கான டாஸ்க்கை இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இது ரன் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி எழுதிருக்கு, ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை ரன் பண்ணால் ஓகே, டைம் ஸ்டார்டட் அண்ட் நேம் டு த்ரெட் நேம் த்ரெட் 0ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இது புது த்ரெட் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால த்ரெட் 0ன்னு வந்திருக்கு. இப்போ இது மெயின் த்ரெட் இல்லாமல் த்ரெட் 0ன்றதுல கால் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனால் ஏன் டாட் ஸ்டார்ட்னு சொல்கிறாங்க அப்படின்றத எனக்கு பார்ப்போம். டாட் ஸ்டார்ட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுடா அப்படின்னு அர்த்தம். யாருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போகுதுன்றது இப்போ பார்ப்போம். இப்போ டாட் ஸ்டார்ட் மெத்தட்குள்ளே போனீங்கன்னா இந்த த்ரெட் கிளாஸில் இருக்கிற ஸ்டார்ட் மெத்தட்குள்ளே போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஸ்டார்ட் 0ன்ற மெத்தட் கால் ஆகுது. ஆனால் இந்த ஸ்டார்ட் 0ன்ற மெத்தட் ஒன்றுமே இல்லை. என்னடான்னு பார்த்தா இந்த நேட்டிவ்ன்றதை பாருங்க. இந்த நேட்டிவ்னா என்னன்னா, இந்த கோடு என்கிட்டயே இல்லைடா, இது C++ தான் இருக்குது, நான் போய் வாங்கிட்டு வரேன் இது அப்படின்றத அர்த்தம். ஸோ என்ன பண்ணோன்னா, ஜேவிஎம் கொடுக்குன்னு C++ கிட்ட போய் கொஞ்சம் ஜாவா த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணி கொடுண்டா அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த கோடு ஸ்டார்ட் பண்ணுற த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுற கோடு C++ல எழுதியிருக்கு. ஸோ C++ கோட் கிட்ட போயிட்டு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரன் மெத்தடை கால் ஆகும். இந்த த்ரெட் கிளாஸில் இருக்க ரன் மெத்தட். இந்த ரன்குள்ள மெத்தட்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரன் வித் அப்படின்ற மெத்தட் இருக்கா, இதுக்குள்ளே போனீங்கன்னா op.run அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த op.runன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம ரன்னபிள் இன்டர்ஃபேஸில் இருக்க ரன் மெத்தட். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இதோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இங்கே இதை இருக்குது, இங்கே எழுதியிருக்கு. ஸோ டாட் ஸ்டார்ட்னா என்ன அர்த்தம், ஜஸ்ட் டே த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுடான்னு அர்த்தம். ஆனால் த்ரெட்டை யார் ஸ்டார்ட் பண்ணுறது, ஜாவா கோடில் எழுதிடல, அது நேட்டிவ் கோடான C++ல எழுதியிருக்கு. அங்கேருந்து கால் பண்ணி த்ரெட்டை கிரியேட் பண்ணி அந்த த்ரெட்டு தான் ரன் மெத்தடை கால் பண்ணுது. இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மறக்கவே மாட்டீங்க. பாய்ஸ்.